ஒரு விசை ஒரு ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் வந்து ஆண்டவரிடத்தில் ரொம்ப துக்கப்பட்டாராம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் என்ன ஊழியம்னா, சபை நடத்துகிற ஊழியம் தான் ரொம்ப பிடிச்ச ஊழியம், ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அப்போ வந்து இவர் சபை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கிராமமான ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஜனங்களே வராத இடத்துல அடிக்கடி ஜபம் நடத்தி அடிக்கடி ஃபாஸ்டிங் போட்டு ஜனங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சு அந்த சபையை ரொம்ப நல்லா வளர்த்துட்டாரு. ஆனால் திடீர்னு சபைக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவருக்கு ஒரு தேவை வந்தோன்னா அந்த சர்ச்சில் இருக்கிற நபர்களிடத்தில் ஒரு சில இடத்துல கடன் வாங்கிட்டார். அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது சர்ச்சில் இருக்கிற 2-3 பேர் சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போதே எழுப்பி நின்று, நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறதை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் எங்கள்கிட்டே கடன் வாங்கிட்டு எங்களை ஆசீர்வதிச்சா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இவர் ரொம்ப மனம் நொந்து போய் அவருடைய அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் பேரை பிரிச்சுட்டு வேற ஒரு சர்ச்சை ஆரம்பித்தார். உடனே இவருக்கு துணையாக இருந்த இன்னொரு அசிஸ்டண்ட் கையில் அந்த சர்ச்சை கொடுத்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி வெளியே போயிட்டார். ஜாம் பண்ணி அதற்கு பிறகு எவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய மனசில் வந்து ரொம்ப துக்கம் வந்துச்சாமா. ஐயோ, நான் ஒரு பெரிய சர்ச்சை ஆரம்பிக்கலான்னு நினச்சேன், அதில் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சு நடத்தணும்னு நினச்சேன். ஆண்டவரே, அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னுடைய ஊழியத்தை நான் இழந்துட்டேனே, நீங்கள் என்ன எப்படி அப்படி விட்டீங்க, என்னை நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு ஆண்டவரத்தில் கேட்கும்போது, அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாராமா. ஒருத்தர் வந்து சொன்னாராமா, பாஸ்டர், எங்கள் சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வந்தீங்க, நாங்கள் அன்னைக்கு வந்து வெறும் ஒரு 60 பேர் தான் உட்காண்டிருந்தோம், அந்த 60 பேருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, இன்னைக்கு அந்த 60 பேரும் நாங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கிறோன்னு அவர் சொன்னாராம். அவர் சொல்லும்போது சொன்னாராமா, நீங்கள் வந்து வெறும் 200 பேரை 300 பேரை உருவாக்கலை, அந்த 600 பேரும் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிப்புல நடத்திட்டீங்க. 60 × 1000 போட்டாலே அவ்வளோ பெரிய தொகையாச்சு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோன்னா. உடனே ஆவியான ஒரு உள்ளத்தை பேசினாராம்மா, மகனே, நீ நினச்சது இந்த சர்ச்சு கட்டி இப்படி ஒரு பாஸ்டராக இருந்தால் தான் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஊழியக்காரன்னு நீ நினச்ச. ஆனால் இல்லவே இல்லை. இப்போவும் நான் உன்னை எப்படி தான் வச்சுருக்கிறேன்னா, நீ நினச்சதை விட உன்னை நான் எப்படி வச்சுருக்கிறேன்னா ரொம்ப சக்ஸஸாகவே வச்சுருக்கேன்.